நீங்கள் முழுக்க முழுக்க விஜயனுடைய விளம்பர வெறிக்காக கரூரில் கிட்டத்தட்ட 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க. ஆக அதற்கான தீர்வு என்பது உண்மையிலேயே அந்த கூட்டத்தை அவ்வளவு நேரம் காக்க வைத்து கூட்டத்தை மேலும் கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தாமதமாக்கி இந்த கொலைக்கு வித்திட்டவர்கள் தாவேகாவினர் தான். ஆக இதை மறைச்சிட்டு ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை போட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கு மதுரை கிளையானது அந்த பதவி நியமனமானது செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலியமாக பல ஆண்டுகளாக போட்டித் தேர்வுக்கென்றே தங்களை தயார்படுத்தி கொண்டு பல ஆண்டுகளாக அந்த அரசு பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்களுக்கான தீர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி உயிர் நீத்தவர்களுக்கும் இதுதான் சரியான தீர்ப்பாக இருக்க முடியும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த உயிரை விட்ட 41 பேர்த்துக்கான நீதிங்கிறதே இங்கே மறைஞ்சாச்சு. அவங்க காலில் விஜய் விழுந்துட்டார், குடும்பத்தினர் காலில். நீங்கள் குடும்பத்தினருக்கு அரசு வேலை போட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற இதோடு அந்த 41 பேர்த்தினுடைய மரணத்திற்கான நீதியானது குழி தோண்டி புதைக்கப்பட்டுச்சு. இல்லை, 41 பேரை கொலை செஞ்சுட்டு எங்களுடைய குடும்பத்தினருக்கு வேலை போட்டு கொடுத்தா மட்டும் எங்களுடைய மரணத்திற்கான தீர்வாக அது அமையாது அப்படின்னு தான் நமக்கு ஆத்மா அதன் மேலாம் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் பொது சமூகத்துக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் உயிரை விட்டவர்களே உண்மையில் இந்த தீர்ப்பை அகமகிழ்வார்கள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏண்டா, எங்களை கொன்னுட்டு எங்கள் குடும்பத்தினருக்கு வேலை ஓட்டு கொடுத்தா அது சரியாயிருமா அப்படின்னு தான் உண்மையிலேயே அவர்கள் நினைப்பார்கள். இப்போ இதில் என்னன்னா, பார்த்தீர்களா, 41 பேர் உயிரை விட்டாங்க இல்லைங்களா, அவங்க குடும்பத்திற்கு மிகப்பெரிய துரோகம் நடந்து விட்டது, அந்த இறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் இன்றைய தேதிக்கு உருட்டுவானுங்க. நியாயப்படி அந்த இறந்தவர்களுக்கான தீர்வு என்பது அங்கே 7 மணி நேரம் தாமதமாக வந்தது யார்? தாமதமாக வந்ததோடு இல்லாமல் கூட்டத்தை அதே இடத்துல நிற்க வைக்காம அந்த கேம்பெயின் வண்டியை மேலும் நகர்த்தி ஏற்கனவே மூச்சு விட ஓரடி எடுத்து வைக்க கூட சிரமப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மேலும் நெரிசலில் சிக்க வைத்தது யார் அப்படிங்கிறதை கண்டறிந்து அவர்களுக்கான தண்டனையை வழங்குவதுதான் அந்த 41 பேர்த்துக்கான உண்மையான நீதியாக இருக்க முடியுமே ஒழிய, இப்படி அரசு வேலை கொடுக்குறோம், அவர்களை கௌரவிக்கிறோம் அப்படின்னு ஊரை ஏமாற்றுவது கிடையாது அப்படிங்கிறதை உறுதி செய்யக்கூடிய தீர்ப்பாகத்தான் இன்றைய தீர்ப்பை நாம் பார்க்குறோம்.